ஒன்று கிடைக்கல, 2 கிடைக்கல, அதையும் வந்து யாருக்கும் விடுபட்டு கொடுக்க அப்படின்ற அதையும் ரீச் பண்ணி கொடுக்கும். கடந்து போன விஷயம். அன்பார்ந்த வேண்டுகோள், நான் இது உங்களை வந்து இன்னைக்கு பாக்குறேன், நின்று பாக்குறேன், உங்களை கூப்பிட்டு வீட்டுல இருந்து கூப்பிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசுறேன்னா அது உரிமை. எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து கலெக்ஷன், கரப்ஷன், கட்டிங்காக வந்து நிக்கல யார்கிட்டையும். சரியா? நம்ம மக்களுக்கான விஷயம் செய்து கொடுக்கணும், அது உண்மையா செய்து கொடுக்கணும், உண்மையா நேசிக்கணும். எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியா பேசிட்டு போயிடுறாங்க, யதார்த்தத்தை வந்து வெளிப்படுத்த மாட்டேன்றாங்க. மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க, நம்ம சந்ததிகள் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு 38வது நாள் நான் வீடு விட வந்து சொல்லிட்டு போயிருக்கேன்னா, உங்க பிரச்சனைகள் இருக்கு, உங்க பிரச்சனையை சொல்லுங்க. இது வந்து காவல்துறைக்கான என்னுடைய அழுத்தம். காவல்துறை வந்து சுத்தமா வந்து செயல்படல அப்படின்ற விஷயம் தான் அன்னைக்கு வந்து அம்மாவுடைய தொகுதிகள் யாரும் மறுக்க முடியாதுல்ல. 2021 அன்னைக்கு இருந்த கமிஷனர், அடிஷனல் கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர் வச்சு ஒரு 2005 கேமரா கொடுத்தேன். நம்ம கேமரா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம இது சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இது ஒரு 10 கேமரா கொடுத்துட்டு இப்போ கூட எங்க எவ்வளோ கேமரா வச்சுக்கல கையில. இதே மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டு போகும்போது எங்க தெருவில் கேமரா போடணும் அப்படின்றத வந்து பதிவு பண்ணி யாராவது சொன்னாங்கன்னா அதை நாங்கள் எடுத்து பண்ணி கொடுக்குறது. பாதுகாப்பு, நம்மளுடைய பாதுகாப்புங்க, நம்மளுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் இல்லம்மா, அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லைல்ல. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு தவறி இன்னைக்கு வந்து சரிவர நடக்காதனால முழுக்க 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 காவல்துறைக்கான ஒரு அழுத்தம். பாருங்க, கேமரா இருக்க 2000 கேமரா கொடுத்துருக்கோமா, 1-2 கொடுக்கல, கீழே பொட்டி பாருங்க, 100 பொட்டி இருக்கு. அடுத்து அந்த ஏரியா போய் அந்த குடிசை மாற்றுவாரு இன்ஸ்பெக்டர் போய் வயர் டிவி எல்லாம் கொடுத்து இன்னைக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது அம்மா காலேஜ் இந்த மாதிரி உடச்சு போட்டு வச்சிருக்காங்க. எங்கேயுமே செயல்படல. பஸ் ஸ்டாண்டு, நம்ம சென்னை மாநகராட்சி வாசல், எல்லா பள்ளி, காலேஜ் எல்லா வாசல்லையும் வந்து இன்னைக்கு இந்த கேமரா வந்து 3ஆம் பாதுகாப்பு ஒண்ணு. 2வது, அன்னைக்கு அம்மாவுடைய தொகுதி, அம்மா வந்து ஆர்கே நகர் தொகுதியில இருந்து காவல்துறை வந்து சரியான முறையில செயல்படுது. வெறும் பாக்கு வித்தாலோ ஹன்ஸ் வித்தாலோ காவல்துறை அழுத்தம் கொடுத்து புடிச்சு போடாதா, ஸ்டேஷன்ல நிக்க வைப்பான், முட்டி போட வைப்பான். இன்னைக்கு வந்து ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருள் வந்து கஞ்சாவும், ஸ்கூல் வாசல்ல வந்து கஞ்சா சாக்லேட்டும், கூலிப் சாக்லேட்டும் சின்ன பசங்க தயாராக முதல்ல, அதுக்கப்புறம் போதை வஸ்து. இது இருக்கக்கூடாது, தடுக்க போனா எல்லாம் பாருங்க. ஏதோ உடல் வலி, இன்னைக்கு உள்ள ஹிஸ்டரி தேய்ச்சோம் போயிட்டு வந்து அவங்க குடும்பத்துடைய ஒப்புதலோட வந்து ஒரு நிதானம் இருக்கும். கரெக்டான நாலு தலையில விரும்பல நிதானம் இருக்கும். அம்மா யாரு, அப்பா யாரு, அண்ணன் யாரு, தம்பி யாரு, பெஞ்சார் யாருக்கு தெரியும். இந்த போதை கலாச்சாரத்துக்கு உச்சமா இன்னைக்கு வந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் மெத்தப்பட்ட வேணும், கொக்கைன்னு ஊடு உருவி இப்படி போட்டுட்டு மூக்குல சினிமா படத்துல காமிக்கிற மாதிரி தான். அப்புறம் எங்க இருந்தா உங்களுக்கு தெரியும், குடும்பம் தெரியும், வாசனை வராது. டெய்லி வந்து அந்த பக்கம் கேட்டுக்கு அந்த பக்கம் போதை ஊசி போட்டு ஒருத்தர் சாவறான். இந்த பக்கம் காசிமேடு பக்கம் பாத்தீங்கன்னா கடல் மார்க்கெட்ல கஞ்சா கிடைக்குது. வந்தோடனே 2 பேர் வெட்டிட்டு போவாங்க. இது நடக்கக்கூடாதுன்ற முயற்சியில இன்னைக்கு 38 ஏதோ பண்ணிடலாமா, நாங்கெல்லாம் காலகாலமா இங்க இருக்கிறோம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், வேலைக்கு ஆகணும். தடுக்கிறதுக்கான முயற்சி தான் என்னுடைய வேலையை நான் பார்க்கிறேன். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அன்னைக்கே தீர்க்கதரிசியா கடவுள் எம்ஜிஆர் பாடிட்டு போயிட்டார். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. கடவுள் எம்ஜிஆர் வந்து அன்னைக்கே தீர்க்கதரிசியா ஊடுருவி உள்ள சொல்லிட்டு போயிட்டார். ஆமா ராஜா, இன்னைக்கு வந்து பாட்டுல லிரிக்ஸ்ல அர்த்தம் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கு? நான் யாரையும் தாக்கி பேசல. இன்னைக்கு நடக்கக்கூடிய பாடல்ல வந்து உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்னு ரத்தத்துல எழுதிட்டு போனாங்க. எத்தனை பேர் வாழறோம்? எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கு? கிடையாது. ஏதோ கடமைக்கு இருக்காங்க, கடமைக்கு பேசுறாங்க, நானும் கடமைக்கு பேசிட்டு போலமா. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் கொரோனா தொற்று காலத்திலயும் சரி, கொரோனா உயிர் பொழைச்சு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கும். இங்க பயந்து போய் வீட்டுக்குள்ளே இருந்தோம். பொட்டி தூக்காத காலம்லாம் வந்து 1 வருஷம். அன்னைக்கு எடப்பாடி அத்தனை விஷயத்தையும் வந்து பண்ணி கொடுத்தாரு நம்மளுக்கு. இருந்த சூழல் வேற. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த தொகுதியை வந்து கரெக்டான பாக்கிறதுக்கான ஒரு வரமுறை கிடைக்கல. ஏகப்பட்ட வண்ணாந்துறைக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட சிக்கல். இன்னைக்கு அந்த சிக்கல் ஓடிக்கிறாரு. இன்னைக்கு அதை முடிச்சு யாரும் அவுக்க முடியல, தைரியம் கிடையாது. 100% அந்த இதுக்கு வந்து என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ காலம் கடந்து போச்சு. நான் வந்து மாவட்ட நிர்வாகம் பார்க்கிறேன், மாவட்ட நிர்வாகி, மாவட்ட செயலர் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எனக்கு தெரியல.
நான் குழந்தையில இருந்து இவங்க 2 பேருமே நான் இன்னைக்கு இந்த துணியை போட்டுக்கிறேன் அப்படின்னா ஸ்டிப்பா போட்டுக்கிறேன்னா நிக்கிற நெஞ்சு நிக்கிறேன்னா இவங்க 2 பேரும் வந்து பேசி கொடுக்குறது மறக்கக்கூடாது. போல உணர்வு இல்லை, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. என் வீட்டுல யதார்த்தமா இருப்போம், யதார்த்தமா தான் பார்ப்பாங்க, யதார்த்தமா தான் கத்துவேன். ஏமா இப்படி பண்ணல, இது வந்து குடும்பம். அப்ப எல்லாருக்கும் தான் அது பொருந்தும். பேசிட்டு போயிட்டு நாளைக்கு வந்து இவங்களே கூப்பிட்டு வந்து சட்டையை பிடிக்க மாட்டாங்களா? கண்டிப்பா பிடிப்பாங்க. நான் விஷயத்த சொல்றேன், சப்போர்ட் பண்ணுங்க. அம்மாவுடைய ஆட்சி வரட்டும். எடப்பாடியார் முதலமைச்சராவது 100% முடிஞ்சது, மாற்று கருத்து கிடையாது. முடிவாயிடுச்சு. ஏமாத்துறாங்க, யாரும் ஏமாறாதீங்க. இன்னைக்கும் வந்து 1000 ரூபாய் எத்தனை பேர் கொடுத்தாங்க, எத்தனை பேர் கிடைக்குதுன்னு தெரியல. அந்த 1000 ரூபாய்க்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எங்க பாது டாப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மனு வாங்குறாங்கல்ல, அந்த மனு வாங்குறது பாருங்க, இப்ப குளத்துல போட்டு குளத்துல போட்டாங்கம்மா. நம்ம கிட்ட அந்த 1000 ரூபாய் ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டு செய்தி மக்களை ஏமாற்றும், மக்களை துரோகம் செய்யும், மக்களை வஞ்சிக்கும் நிலை எனக்கு இருக்கு. நான் சொல்லல விலைவாசி உயர்வு பற்றி. நான் அரிசி இன்னைக்கு 40 ரூபாய், அதிமுக காலத்துல 40 ரூபாய் வச்சு 70 ரூபாய் விற்கிறது வந்து நான் சொல்லல. வீட்டு வரி, சொத்து வரி உயர்வு அப்படின்றத நான் சொல்லல. கரண்ட் பில் 100 யூனிட் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ கரண்ட் கட்டிட்டு இருந்தா இன்னைக்கு 200 யூனிட், நம்ம 2 மாசம் 200 யூனிட் 100 யூனிட் காசு கட்டணும்ல, அது நான் சொல்லல. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நடைமுறைக்கு என்ன தேவையோ தேவைய இன்னும் வந்து 8 மாத காலம் நம்ம பாத்துக்கலாம். சரியா? எனக்கு இது வந்து விஷயங்கள் எல்லாம் எனக்கு 100% தெரியும். சரியா? இத்தனை கொடுத்தா எனக்கு இத்தனை கொடுங்க, இத்தனை கொடுத்தா இத்தனை பங்கு பிரிச்சு கொடுங்க. இது பங்கு பிரிச்சு கொடுக்கறது உரிமை. நம்ம பங்கு பிரிச்சு நம்ம சந்ததிகள் நம்மளுடைய நிலைகள் இருக்கட்டும். உங்களுடைய விஷயத்த வந்து அழுத்தமா வந்து நடைமுறைக்கு எடுத்துட்டு வருவோம். இவ்வளவு நாள் காலம் கடந்து 4 வருஷம் ஓடி போச்சு. இந்த 4 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி வந்து நல்ல விஷயம் நடக்கட்டும். கடவுள் சப்போர்ட் பண்ணுங்க. அம்மாவுடைய அரசு வரட்டும். உங்களுடைய கோரிக்கைகள் உடனடியா செவிசாய்த்து இங்க இருந்து சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டிப்பா வந்து தேர்தல் அப்போ வந்து பார்த்துட்டு போற விஷயம் கிடையாது. அந்த ஏரியால அந்த இடத்துல வந்து இருந்து பார்த்து கவுன்சிலர் ஆகட்டும் இருந்து பார்த்து பண்ணி கொடுக்குற வேலை அவங்களுக்கு. அந்த வேலையை கண்டிப்பா மாவட்ட நிர்வாகம் உங்களோட இருந்து செய்து கொடுக்கும். இப்போ உங்களை வந்து பார்த்ததுக்கான விஷயம் இந்த போதை கலாச்சாரத்துக்கான விஷயம் தான். வேற எதனா வந்து உள்ளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா சொல்லுங்க, அதை நான் வந்து கண்டிப்பா செய்து கொடுக்குறேன். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. உறுதியா செய்துறேன். செய்யக்கூடிய இடத்துலதான் வந்து குடி கொடுக்கலாம். இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா கடவுள் வந்து நம்மளுடைய ஆளுமை ஆட்சி வரும். அதற்கான வேலை எனக்கு திருப்பியும் சொல்றேன், பதிவு பண்றேன், ஆணித்தரமா ஆழமா பதிவு பண்றேன். கமிஷன் வாங்கிட்டு தான் நம்ம உயிர் வாழணுன்ற கடவுள் கொடுக்கல. கட்டிங் வாங்கிட்டு தான் உயிரோட இருக்கணும் கொடுக்கல. திருட்டு வேலை கரப்ஷன் பண்ணி தான் உயிரோட இருக்கணும் கொடுக்கல. அதை வந்து உறுதியா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கொள்கை பிடிப்போட நம்ம எடுத்து செய்வோம். புதிய விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ள ஊடுருவும் போது இவங்க இதெல்லாம் செய்வாங்களா, இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களான்றதுலாம் வந்து முடிவு பண்ணும். நல்ல விஷயத்தை எடுத்துட்டு வாங்க, நல்லா இருப்போம், ஊர் கூடி பேர் எழுப்போம். கண்டிப்பா நல்ல விஷயத்தை செய்வோம்மா. நல்ல விஷயத்த ஆணித்தனமா உறுதியா செய்வோம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்